டிவிகேவை எக்ஸ்போஸ் பண்ணதுனால இவரை கைது பண்ணியிருக்காங்கன்னா அது ரொம்ப 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 தப்பு. கருத்து சுதந்திரமே இல்லையா நம்ம தமிழ்நாட்டில்? முந்தன இருந்த ஆட்சிக்காரங்க பண்ண மாதிரி தான் போலீஸை கையில் வச்சுட்டு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசுறதை நீங்கள் கவனிச்சிருக்கலாம். அண்ட் மக்களே நீங்கள் ஃபஸ்ட்டு தெளிவாக புரிஞ்சுக்கணும். டிவிகேக்கு எதிராக இன்னைக்கு தேதிக்கு லட்சக்கணக்கான பேர் அப்போசிட்டாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஃபேக்ஸோடவும் பேசுகிறாங்க சில பேர். இவரை ஏன் அரெஸ்ட் பண்ணணும் இன்னைக்கு அப்படின்னா, இவர் ஒரு ட்வீட் போட்டிருந்தார். எப்போன்னா 1 day ago. நீங்களே இது நான் ஆக்சுவலாக காட்டக்கூடாது தான் இருந்தேன், பட் இப்படி தானே காட்டணும். ஏன்னா வெறுமாட்டில் முதலமைச்சரை தவறாக பேசியதால் கைது அப்படின்றாங்க. இப்போ எதுக்கு கைது பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்காக தான். ஓகேங்களா? இது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜ். இவங்க யார் என்னெல்லாம் எனக்கு தெரியாது. பட் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இவனுக்காக வீட்டை விட்டு வெளியேறினாரா அமைச்சர், அவர் பேர் என்னன்ட்டு. எதுக்கு இதெல்லாம்? எதுக்கு? என்ன இது என்ன? இது நிஜமாக ஒரு மாதிரி இல்லையா? ஒரு பர்சனல் எடுத்துகிட்டு வந்து பேசுகிறார். சரி, ஏமா இவனை ஏமா இரவு பகலாக கூட்டிட்டு சுற்றுகிறாய்? அமைச்சர் தனி பாதுகாப்பு அதிகாரிகளை விட்டுவிட்டு இவனுடன் சென்று அமைச்சர் என்ன செய்கிறார் என்பதை ஆளும் விஜய் தரப்பு விளக்கம் அளிக்க வேண்டுமா? ரொம்ப கேவலமாக இல்லை இந்த இப்படி எழுதியிருக்கிறது? தவறு தானே இப்படி எழுதுனது? தவறா இல்லையா? நீங்களே சொல்லுங்கள். இப்படி எழுதுனது தவறு. அவர் என்ன சொல்ல அப்புறம் ஏதோ சொல்லியிருக்காரு, தொடர்ந்து இதெல்லாம் சொல்லியிருக்காரு. இப்போது எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க, சரிங்களா? நான் டிவிக்கே சப்போர்ட்டர் கூட கிடையாது. நான் ஒரு மக்கள், நார்மல் மக்கள். என் கண்ணில் இது படுதுன்னா நான் என்ன நினைப்பேங்க? தப்பாக தானே இது தோணும். அப்போ இது ஒரு நெரேட்டிவ் தானே. ஸோ இந்த போஸ்ட்டுக்காக தான் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. பட் சில பேர் என்ன பேசிக்கிறாங்க, நோட்டீஸ் கொடுத்துருக்கணும், டக்குன்னு கைது பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு பேசுகிறாங்க. அதை பற்றி எனக்கு தெரியல. பட் என்னோட இந்த வீடியோக்கான கருத்து, அமைச்சரை போயிட்டு இப்படிலாம் பேசுகிறது இட்ஸ் நாட் குட். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி அரசியல் பேசுகிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு கட்சி எதிர்க்கிறீங்க, நடுவில் நீங்கள் இப்படி ஸ்லிப் ஆயிட்டிங்கன்னா, இந்த மாதிரி இவர் ஆல்ரெடி போன வாட்டியே 2-3 வாட்டி ஜெயிலுக்கு போயிருக்காராம் டிஎம்கே பீரியடில் அப்படின்னு என்னால் வாசிக்க முடிஞ்சது. ஸோ மக்களே, இதுதான் நடந்தது. உங்கள் கருத்துக்களை நீங்கள் ஷேர் செய்யலாம். பார்த்து பேசவும்.